வணக்கம். இது மைண்ட் மாற்றம். உங்க லைஃப்ல நீங்க ஆசைப்பட்ட ஒரு நபர், இல்ல நீங்க ரொம்ப நாளா எதிர்பார்த்த ஒரு வேலை, இல்ல திடீர்னு உங்களுக்கு கிடைச்ச ஒரு பெரிய வாய்ப்பு, இது எல்லாமே நீங்க நினைக்காத நேரத்துல உங்கள தேடி அப்படியே வந்து கதவ தட்டும்போது, "வாவ்! இது எப்படி நடந்துச்சு? ஒருவேளை இது தற்செயலா, கோயின்சிடென்ஸா இருக்குமோ?" அப்படின்னு என்னைக்காவது ஆச்சரியப்பட்டு யோசிச்சிருக்கீங்களா? ஆனா உண்மை என்ன தெரியுமா? இந்த பிரபஞ்சத்துல, இந்த யுனிவர்ஸ்ல எதுவுமே தற்செயலா, சும்மா மேஜிக் மாதிரி நடக்கிறதே இல்ல. நம்மள நெறைய பேரு நம்ம லைஃப்ல நடக்கிற கஷ்டங்களையும், சோதனைகளையும் மட்டும் பார்த்துட்டு, "ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குது? கடவுள் ஏன் என்ன மட்டும் சோதிக்கிறான்?" அப்படின்னு வருத்தப்பட்டுக்கிட்டே நம்ம முன்னாடி இருக்கிற அத்தன கதவுகளையும் மூடிட்டு அமைதியா அழுதுட்டு இருக்கோம். ஆனா, நம்ப பண்ற மிகப்பெரிய தப்பு என்ன தெரியுமா? நம்ம முன்னாடி இருக்கிற தற்காலிகமான பிரச்சனைகள மட்டும் பார்த்து பயப்படுறோம். நமக்கு பின்னாடி இந்த ஒட்டுமொத்த யுனிவர்ஸே நமக்கு எவ்வளவு பெரிய சப்போர்ட்டா, ஒரு தூணா நிக்குதுங்கிறத கவனிக்க மறந்துரும். நீங்க இப்போ எதிர்கொள்கிற ஒவ்வொரு சவாலும் நாளை உங்க வெற்றிக்காக இந்த பிரபஞ்சத்தால் தயாரிக்கப்படுற ஒரு பிரிப்பரேஷன் தான். நீங்க இப்போ அனுபவிக்கிற ஒவ்வொரு பெயினும் ஒரு அழகான ஃபியூச்சருக்கான அஸ்திவாரம் தான். இங்க தான் உலகத்தோட மிகப்பெரிய ரகசியம் ஒண்ணு ஒளிஞ்சிருக்கு. நெறைய பேரு த சீக்ரெட் புக்கையோ இல்ல படத்தையோ பார்த்துட்டு, இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன்ங்கிற ஈர்ப்பு விதி ஏதோ ஒரு புரியாத மந்திரம், ஏதோ ஒரு மாயாஜாலம் அப்படின்னு தப்பா நெனச்சிட்டு இருக்காங்க. ஆனா அதுதான் உண்மை கிடையாது. சயின்ஸ் ரீதியா பார்த்தா பூமியில புவியீர்ப்பு விதி கிராவிட்டி எப்படி ஒரு மாறாத விதியோ அதே மாதிரி தான் இந்த ஈர்ப்பு விதியும். ஒரு பொருளை மேலே தூக்கி போட்டா அது கீழே தான் விழும். கட்டடத்துல பில்டிங்ல இருந்து குதிச்சா தரையில தான் அடிபடும். இதுல நமக்கு எந்த டவுட்டும் இல்லைல்ல. அதே மாதிரி தான் ஈர்ப்பு விதியும். உங்க மனசுக்குள்ள ஓடுற ஒவ்வொரு எண்ணமும் ஒரு குறிப்பிட்ட அதிர்வெண் ஃப்ரீக்வன்சி கொண்ட ஒரு பவர்ஃபுல்லான எனர்ஜி. நீங்க எதை நோக்கி உங்க கவனத்தை திருப்புறீங்களோ, எதை அதிகமா ஃபோக்கஸ் பண்றீங்களோ, அத இந்த பிரபஞ்சம் காந்தம் போல உங்க வாழ்க்கையில இழுத்து கொண்டு வந்து சேர்க்கும். இந்த யுனிவர்ஸுக்கு நல்லது எது, கெட்டது எதுன்னு தெரியாது. அதுக்கு தெரிஞ்சதெல்லாம் வெறும் எதிரொலி மட்டும்தான். நீங்க என்னால முடியாதுன்னு நினைச்சா, ஆமா, உன்னால முடியாதுன்னு காட்டும். நான் ஜெயிப்பேன்னு நினைச்சா, ஆமா, நீ ஜெயிப்பான்னு வழிய காட்டும். சோ, உங்க வாழ்க்கைங்கிறது உங்க எண்ணங்களோட ஒரு பிம்பம் தான். ஆனா, இந்த விதிய எப்படி நம்ம வாழ்க்கையில ஏதோ தியரியா இல்லாம பக்கா பிராக்டிக்கலா பயன்படுத்தி நம்ம ஆசைப்படுற அந்த சிறந்த வாழ்க்கைய வாழ்றது? இன்னைக்கு இந்த வீடியோல ஈர்ப்பு விதி உங்க வாழ்க்கைய ஒரு பாசிட்டிவ் டைரக்ஷன்ல கொண்டு போகக்கூடிய 4 பவர்ஃபுல்லான ஸ்ட்ராட்டஜிஸ் பத்தி ரொம்ப ரொம்ப டீப்பா நம்ம ஸ்டைல்ல பார்க்க போறோம். ஸ்டார்ட் த ஜர்னி. இன்னைக்கு நம்ம முதல்ல பார்க்க போற மிக முக்கியமான விஷயம், உங்க வாழ்க்கையே தலைகீழா மாற்றக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லான ஆயுதம். உள் மன வார்த்தைகளை மாத்துங்க. நீங்க உங்களுக்குள்ள என்ன பேசிக்கிறீங்களோ அதுதான் உங்க எதிர்காலத்தோட அஸ்திவாரம். நம்மள நிறைய பேர் என்ன நினைக்கிறோம்னா, நம்ம வெளிய மத்தவங்க கிட்ட பேசுற வார்த்தைகள் மட்டும்தான் முக்கியம்னு. ஆனா அதை விட பல மடங்கு பவர்ஃபுல்லானது யாரும் இல்லாதப்போ உங்க மனசுக்குள்ள நீங்க உங்களுக்குள்ளேயே பேசிக்கிற வார்த்தைகள் தான். நம்மள நெறைய பேரு வாழ்க்கையில ஒரு பெரிய தப்பு பண்றோம். எனக்கு ஒரு பெரிய பிசினஸ் மேன் ஆகணும். நான் ஒரு மில்லியனர் ஆகணும். எனக்கு நெறைய பணம் வேணும். எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கணும் அப்படின்னு பிரபஞ்சத்துக்கிட்ட எப்ப பார்த்தாலும் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. இந்த பிரபஞ்சம் ஒரு கிச்சன் மாதிரி. நீங்க ஒரு ஹோட்டல் போய் உட்கார்ந்துட்டு, எனக்கு பிரியாணி சாப்பிடணும் போல இருக்கு. பிரியாணி சாப்பிட ஆசையா இருக்குன்னு புலம்பிக்கிட்டே இருந்தா, அவங்க சாப்பாடு கொண்டு வர மாட்டாங்க. நீங்க மெனு கார்ட பார்த்து தெளிவா ஆர்டர் பண்ணணும். அதே மாதிரி தான் இந்த யுனிவர்ஸும். நீங்க ஆகணும், வேண்டும்னு கேட்கும்போது பிரபஞ்சம், சரி நீ வாழ்நாள் முழுக்க ஆசைப்பட்டுட்டே இரு, வேண்டும் என்ற உணர்வோடையே இருன்னு உங்கள ஆசைப்படுற அந்த பற்றாக்குறையான நிலையிலேயே தான் வச்சிருக்குமே தவிர, அதை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்காது. ஏன்னா, வேண்டும் என்ற வார்த்தைக்குள்ளேயே இப்போ என்கிட்ட அது இல்ல அப்படிங்கிற ஒரு ஏழ்மையான நெகட்டிவ் அதிர்வு ஒளிஞ்சிருக்கு. இனிமே உங்க வார்த்தைய, உங்க டாமினன்ட் தாட்ஸ அப்படியே மாத்துங்க. நான் ஒரு சக்சஸ்ஃபுல் பிசினஸ்மேன், நான் ஒரு வெற்றியாளன், நான் ஒரு மில்லியனர்னு உங்களுக்குள்ள ஆழமா கான்பிடென்ட்டா சொல்லிக்கோங்க.
என்ன நிஜத்துல கையில காசே இல்ல, பேங்க் அக்கவுண்ட்ல மினிமம் பேலன்ஸ் தான் இருக்கு, இப்ப போய் நான் மில்லியனர்னு பொய் சொல்லணுமான்னு உங்களுக்குள்ள ஒரு சந்தேகம் வரலாம். இது மத்தவங்க கிட்ட போய் காட்டி சீன் போடுறதுக்கோ இல்ல பொய் சொல்றதுக்கோ இல்ல. இது உங்க சப்கான்ஷியஸ் மைண்டுக்கான லாங்குவேஜ். உங்க ஆள் மனசுக்கு நிஜம் எது, நிழல் எதுன்னு பிரிக்க தெரியாது. நீங்க எதை ஆழமா விதைக்கிறீங்களோ அதை அது அப்படியே நிஜமாக்க பார்க்கும். ஒரு விவசாயி நிலத்துல ஒரு சின்ன விதைய விதைக்கும்போது அது உடனே மரமா வளரும்னு எதிர்பார்க்க மாட்டார். ஆனா அந்த விதையில அவருக்கு ஒரு ஸ்ட்ராங் ஃபெய்த் இருக்கும். இப்போதைக்கு அது வெறும் மண்ணா தெரிஞ்சாலும் அந்த விதைக்குள்ள தான் ஒரு பெரிய ஆலமரமே ஒளிஞ்சிருக்குன்னு அவருக்கு ஆழமா தெரியும். அதே மாதிரி தான் உங்களுடைய ஒவ்வொரு ட்ரீமும். உங்க பழக்க வழக்கங்களும் உங்க சிந்தனைகளும் ஒரு வெற்றியாளன் மாதிரி மாறணும். கையில காசு வந்தப்புறம் நான் மில்லியனர் மாதிரி மாறுவேன், அப்புறம் நல்ல பழக்கங்களை கொண்டு வருவேன்னு நினைச்சா அது நடக்கவே நடக்காது. கம்மியான சம்பளத்துக்குரிய மைண்ட் செட்டையும் சோம்பேறித்தனத்தையும் வச்சுக்கிட்டு எப்ப பார்த்தாலும் குறை சொல்லிக்கிட்டு இருந்தா பெரிய லெவலுக்கு போகவே முடியாது. ரிசல்ட் வெளியே வர்றதுக்கு முன்னாடியே, உங்க வங்கி கணக்குல பணம் டெபாசிட் ஆகிறதுக்கு முன்னாடியே நீங்க உள்ளுக்குள்ள அந்த ஆளா மாறிடணும். ஒரு மில்லியனர் எப்படி சிந்திப்பாரோ, எப்படி டைம் மேனேஜ் பண்ணுவாரோ, எப்படி கான்பிடென்ட்டா முடிவுகள் எடுப்பாரோ, அதை இப்போதே உங்க வாழ்க்கையில கொண்டு வரணும். நீங்க எப்போ உங்க கனவு மேல ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கைய வச்சு, நான் ஏற்கனவே ஒரு வெற்றியாளன்தான்னு வாழ ஆரம்பிக்கிறீங்களோ, அப்போ இந்த பிரபஞ்சம் உங்களுக்கான அத்தனை கதவுகளையும் தானா திறந்து வைக்கும். 2வது முக்கியமான ரகசியம், சயின்ஸ் ரீதியா நிரூபிக்கப்பட்ட ஒரு விஷயம். கன்ஃபர்மேஷன் பயாஸ். அதாவது நம்ம மனசுக்குன்னு ஒரு தனித்துவமான பார்வை, வேர்ல்ட் வியூ இருக்கு. இந்த உலகத்துல தினமும் கோடிக்கணக்கான தகவல்கள், மனிதர்கள், சூழ்நிலைகள், சத்தங்கள் நம்மள சுத்தி நடந்துட்டே தான் இருக்கு. ஆனா நம்ம மனம் அது எல்லாத்தையும் நமக்கு அப்படியே காட்டுறதில்ல. அப்படி காட்டினா நம்மளால ஒரு நிமிஷம் கூட நிம்மதியா வாழ முடியாது, தலை வெடிச்சிரும். அதனால நம்ம மனம் என்ன பண்ணும் தெரியுமா? நமக்கு எது ரொம்ப முக்கியமோ, நம்ம எதை ஆழமா நம்புறோமோ அதை உறுதிப்படுத்துற விஷயங்களை மட்டும்தான் இந்த உலகத்துல இருந்து தேடி தேடி எடுத்து நமக்கு முன்னாடி கொண்டு வந்து காட்டும். மத்த எல்லாத்தையும் அப்படியே மறைச்சிரும். இது ரொம்ப சிம்பிளா ஒரு உதாரணத்தோட சொல்றேன் கேளுங்க. உங்களுக்கு ரொம்ப நாளா ஒரு அழகான ரெட் கலர் கார் வாங்கணும்னு மனசுக்குள்ள ஒரு ஆசை இருக்குன்னு வச்சுப்போம். அதை உங்க சப்கான்ஷியஸ் மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணி உங்க விஷன் போர்ட்லயும் வச்சிட்டீங்க. அதை தினமும் பார்த்துட்டே இருக்கீங்க. அதுக்கப்புறம் கவனிச்சிருக்கீங்களா? நீங்க எப்போ ரோட்ல நடந்து போனாலும், பஸ்ல போனாலும் அதே மாடல், அதே ரெட் கலர் கார் உங்க கண்ணுல அடிக்கடி படும். பார்க்குற இடமெல்லாம் அதே காரா தெரியும். ஷாப்பிங் மால் பார்க்கிங்ல அதே கார் நிற்கும். ஆஃபீஸ் போற வழியில அதே கார் கிராஸ் ஆகும். உடனே நம்ம மனசுக்குள்ள, என்னடா இது அதிசயம், ஊர்ல இருக்கிற எல்லாரும் திடீர்னு இந்த காரையே வாங்கி ஓட்டுறாங்களோ அப்படின்னு ஒரு ஆச்சரியம் தோன்றும். ஆனா நிஜத்துல எல்லாரும் திடீர்னு அந்த காரா வாங்கிட்டாங்க? இல்லவே இல்ல. அந்த கார்கள் எப்பவும் அதே ரோட்டுல அதே இடத்துல தான் ஓடிட்டு இருந்தது. ஆனா அன்னிக்கெல்லாம் உங்க மனதின் பார்வைக்கு அது தேவையில்லாத ஒரு தகவலா இருந்ததுனால அது கவனிக்கல. இப்போ உங்க மைண்ட் அந்த காரை அதிகமா ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சதால சுத்தி இருக்கிற மத்த 10,000 கார்களையும் மத்த அத்தனை விஷயங்களையும் ஓரங்கட்டிட்டு அந்த ரெட் கலர் காரை மட்டும் உங்க கண்ணுக்கு பிராடா பெருசா காட்டுது. இதுதான் நம்ம உள்மன பார்வை செய்யற வேலை. நீங்க உங்க வாழ்க்கையில எதை பாக்குறீங்கங்கிறது முக்கியம் இல்ல, எந்த உள்மன பார்வை வழியா பாக்குறீங்கங்கிறது தான் முக்கியம். நீங்க இந்த உலகம் ரொம்ப மோசம், எனக்கு எல்லாமே கஷ்டமா தான் நடக்கும், எல்லாரும் என்னை ஏமாத்துறாங்கன்னு ஆழமா நம்பினீங்கன்னா உங்க மனம் என்ன பண்ணும் தெரியுமா? உங்களை சுத்தி நடக்கிற நல்ல மனிதர்களையும் நல்ல வாய்ப்புகளையும் அப்படியே மறைச்சிட்டு, எதெல்லாம் உங்களை ஏமாத்துமோ, எதெல்லாம் உங்களுக்கு கஷ்டத்தை தருமோ அந்த சூழ்நிலைகளை மட்டும் தேடி தேடி உங்களுக்கு முன்னாடி கொண்டு வந்து காட்டும். காட்டிட்டு, பாத்தியா நீ நினைச்சது எவ்வளோ கரெக்டுன்னு உங்ககிட்டயே நிரூபிக்க பார்க்கும். ஆனா அதே சமயம் நீங்க உங்க மனதின் பார்வையை மாற்றி, என்னை சுத்தி நிறைய நல்ல மனிதர்கள் இருக்காங்க, எனக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு, நான் கண்டிப்பா ஜெயிப்பேன்னு நம்ப ஆரம்பிச்சா, இது வரைக்கும் உங்க கண்ணுக்கு தெரியாம இருந்த கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், நல்ல மனிதர்களோட உதவி எல்லாமே உங்க கண்ணுக்கு முன்னாடி பளிச்சுன்னு திரும்பிக்கும். பிரபஞ்சம் உங்களுக்காக வச்சிருக்க புதிய பாதைகள் எல்லாம் ஓபன் ஆகும். உங்க எண்ணம் மாறும்போது உங்க பார்வையும் மாறும்.
அதனால உங்க வாழ்க்கைய மாத்தணும்னா முதல்ல இந்த உலகத்த பார்க்குற உங்க உள் மன கண்ணோட்டத்த நெகட்டிவிட்டில இருந்து பாசிட்டிவிட்டிக்கு முழுமையா அப்கிரேட் பண்ணுங்க. அடுத்ததா நம்ம பார்க்க போற 3வது விஷயம், இந்த ஈர்ப்பு விதியிலேயே ரொம்ப ரொம்ப ஆழமான, அதே சமயம் நம்மள்ல முக்காவாசி பேரு தினமும் நமக்கு தெரியாமலே பண்ற ஒரு மிகப்பெரிய தப்பு. அதுதான் கவனியுங்கள், ஆனால் முக்கியத்துவம் தராதீர்கள். வெளிய நடக்கிற விஷயங்கள் எப்பவுமே உங்க வாழ்க்கைய முடிவு பண்றதில்ல. உங்க உள்ள இருக்கிற உலகம் தான் வெளியே இருக்கிற சூழ்நிலைய உருவாக்குது. ஆனா நாம என்ன பண்ணுவோம்னா, வெளிய நடக்கிற சின்ன சின்ன நெகட்டிவ் விஷயங்களுக்கும் நம்மளோட முழு எனர்ஜியையும் தூக்கி குடுத்துடுறோம். நம்ம எனர்ஜி எவ்வளவு பவர்ஃபுல்லானதுன்னு தெரியாம தேவையற்ற குப்பைகளுக்கு அத வாரி வாரி இறைச்சிட்டு இருக்கோம். இப்போ உங்க ஆஃபீஸ்லயோ, பிசினஸ்லயோ இல்ல வெளிய போகும்போதோ யாரோ ஒருத்தர் உங்கள கஷ்டப்படுத்துற மாதிரி பேசிர்றாங்க. இல்ல உங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயம் நடந்துடுதுன்னு வச்சுப்போம். அது ஒரு 5 நிமிஷத்துல அங்கேயே முடிஞ்சு போன ஒரு விஷயமா இருக்கும். ஆனா நாம அத அப்படியே அங்கேயே விடமாட்டோம். வீட்டிற்கு வந்த உடனே, "இன்னைக்கு அங்க என்ன நடந்துச்சு தெரியுமா?" நான் ஆரம்பிச்சு, நம்ம குடும்பத்துல இருக்கிறவங்க கிட்ட அத பத்தி 1 மணி நேரம் கோவமா பேசுவோம். அதுவும் பத்தாதுன்னு நம்ம ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி, "டேய் இன்னைக்கு இப்படி ஆகிடுச்சுடான்னு" அதையே மறுபடியும் சொல்லி சொல்லி புலம்புவோம். இப்படி பண்றப்போ நீங்க என்ன பண்றீங்க தெரியுமா? காலையில எப்பவோ நடந்து முடிஞ்சு செத்து போன ஒரு கெட்ட அனுபவத்திற்கு உங்களோட பேச்சாலையும் எண்ணத்தாலையும் இப்போ பிரசன்ட்ல மறுபடியும் உயிர் கொடுத்து கூட்டிட்டு வர்றீங்க. அதுக்கு அதிக ஆற்றலை எனர்ஜி தீனியா வழங்குறீங்க. உங்க மனசுக்குள்ள ஒரு சின்ன நெகட்டிவ் தீப்பொறி விழுந்தா அதை அணைக்கிறத விட்டுட்டு 4 பேர்கிட்ட பேசி பேசி அதுக்கு காத்து ஊதி பெரிய நெருப்பா மாத்துறீங்க. நீங்க ஒரு விஷயத்த பத்தி பேச பேச உங்க ஆள் மனசு அதை ரொம்ப தீவிரமா எடுத்துக்க ஆரம்பிச்சிரும். ஈர்ப்பு விதிப்படி இந்த பிரபஞ்சத்துல நீங்க எதற்கு அதிகமா உங்க கவனத்தையும் எனர்ஜியையும் தர்றீங்களோ அது உங்க வாழ்க்கையில இன்னும் பெருசா விரிவடையும், மல்டிப்ளை ஆகும். நீங்க கஷ்டத்தையே பேசிட்டு இருந்தா பிரபஞ்சம், ஓஹோ இவருக்கு கஷ்டம்தான் ரொம்ப பிடிச்சிருக்கு போல, இத பத்தி தான் இவர் திரும்ப திரும்ப பேசுறாருன்னு இன்னும் நிறைய கஷ்டங்களை உங்களுக்கு திருப்பி தரும். சோதனைகளையே நினைச்சிட்டு இருந்தா சோதனைகள் தான் உங்களை சுத்தி நடக்கும். நீங்க எதை எதிர்க்கிறீங்களோ, எதை நினைச்சு பயந்து புலம்புறீங்களோ அது உங்களை தேடி இன்னும் வேகமா வரும். அதனால இனிமேல் உங்க வாழ்க்கையில கஷ்டங்களோ, நெகட்டிவ் மனிதர்களோ, தேவையில்லாத நஷ்டங்களோ வந்தா அதை ஜஸ்ட் நோட்டீஸ் பண்ணுங்க. ஓகே, இப்படி ஒரு விஷயம் நடந்துடுச்சு. இது எனக்கு ஒரு பாடம். இதோட என் எனர்ஜியை நிறுத்திக்கிறேன். இதுக்கு மேல இதுக்கு நான் ஒரு செகண்ட் கூட முக்கியத்துவம் தரமாட்டேன்னு மனசுக்குள்ளேயே ஒரு ஸ்ட்ராங்கான முற்றுப்புள்ளி வச்சுட்டு அடுத்த வேலையை பார்க்க போயிடுங்க. அதுக்குள்ள மூழ்கி அதை பத்தியே பேசி பேசி உங்க பவர்ஃபுல்லான எனர்ஜியை அதுக்கு தீனியா தராதீங்க. உங்க எனர்ஜி ரொம்ப காஸ்ட்லியானது. அதை உங்க கனவுகளுக்கும் உங்க வளர்ச்சிக்கும் மட்டும் கொடுங்க. இந்த கடைசி விஷயம், இப்போ நம்ம பார்த்த அந்த 3 ஸ்ட்ராட்டஜியையும் தாங்கி பிடிக்கிற அஸ்திவாரம். நம்ம மனசுங்கிறது ஒரு அழகான தோட்டம் மாதிரி. ஒரு தோட்டத்துல நீங்க என்ன விதை விதைக்கிறீங்களோ அதுதான் மரமா வளரும். நீங்க ரோஜா விதை போட்டா ரோஜா பூக்கும். முள் செடி விதை போட்டா முள்ளு தான் முளைக்கும். தோட்டம் என்னைக்கும் ஏன் என்கிட்ட முள் செடியை கொண்டு வந்தீங்கன்னு கேள்வி கேட்காது. நீங்க எதை கொடுக்குறீங்களோ அதை அப்படியே வளர்த்து உங்ககிட்ட திருப்பி கொடுக்கும். நம்ம ஆள் மனசும் அதே மாதிரி தான். நீங்க தினமும் அதுக்கு என்ன தீனி போடுறீங்களோ, எதை அதுக்குள்ள ஃபீட் பண்றீங்களோ அதுதான் உங்க வாழ்க்கையோட நிஜமா மாறும். ஆனா இன்னைக்கு நம்மள நிறைய பேரு நம்ம மனத்தோட்டத்தை எப்படி வச்சிருக்கோம் தெரியுமா? யாரு வேணாலும் வந்து குப்பையை கொட்டிட்டு போற ஒரு வெட்ட வெளியா வச்சிருக்கோம். காலையில கண்ணு முழிச்ச உடனே மொபைலை எடுத்து சோஷியல் மீடியால இருக்கிற தேவையில்லாத நெகட்டிவ் நியூஸ்கள், யாருக்கோ நடந்த சண்டைகள், கொடூரமான குற்றங்கள், அப்புறம் ரீல்ஸ்ல வர மத்தவங்களோட ஆடம்பர வாழ்க்கையை பார்த்து நம்ம வாழ்க்கையோட கம்பேர் பண்ணி பொறாமப்படுறது. இதையெல்லாம் தான் நம்ம மனசுக்கு முதல் வேலையா ஃபீட் பண்றோம். இது பத்தாதுன்னு நமக்கு சுத்தி இருக்கிற நெகட்டிவ் மனிதர்கள் பேசுற காசிப்ஸ், மத்தவங்கள பத்தின புறம் பேசுதல் எல்லாத்தையும் வாங்கி நம்ம மனசுக்குள்ள கொட்டிக்கிறோம். உங்க வீட்டுக்குள்ள யாராவது வந்து குப்பையை கொட்டினா நீங்க சும்மா இருப்பீங்களா? சண்டைக்கு போவீங்களே? ஆனா உங்க வாழ்க்கையே தீர்மானிக்கிற உங்க மனசுக்குள்ள தினமும் இவ்வளவு குப்பைகள் போறத
இந்த நெகட்டிவ் விஷயங்கள்லாம் உங்க மனத்தோட்டத்துல விழுற களைச்செடிகள் மாதிரி. இத நீங்க கவனிக்காம விட்டீங்கன்னா, இது உங்களுடைய ஒட்டுமொத்த பாசிட்டிவ் எண்ணங்களையும் அப்படியே அரிச்சு சாப்பிட்டுடும். அதுக்கப்புறம் நீங்க எவ்வளோதான் உட்கார்ந்து நான் ஜெயிக்கணும், நான் மில்லியனர் ஆகணும்னு நெனச்சாலும், உங்க ஆழ் மனசுல இருக்கிற அந்த நெகட்டிவ் குப்பைகள் அத வேலை செய்ய விடாம தடுத்துரும். அதனால தான் சொல்றேன். உங்க மைண்ட் ஃபீட இப்போவே மாத்துங்க. உங்க மனத்தோட்டத்துக்கு ஒரு ஸ்ட்ராங்கான கேட் போடுங்க. யார் உள்ள வரணும், எந்த எண்ணங்கள் உள்ள வரணும்னு நீங்க தான் முடிவு பண்ணணும். காலையில எழுந்ததும் முதல் 1/2 மணி நேரம் மொபைல் பார்க்கறத தவிர்த்துட்டு, உங்க வாழ்க்கைக்கு தேவையான நல்ல புத்தகங்கள், பாசிட்டிவான ஆடியோக்கள், இல்ல உங்க இலக்குகள பத்தின சிந்தனைகள மட்டும் மனசுக்குள்ள செலுத்துங்க. உங்கள சுத்தி இருக்கிற நெகட்டிவ் மனிதர்களிடமிருந்து கொஞ்சம் தள்ளியே இருங்க. ஈர்ப்பு விதி முழுமையா வேலை செய்யணும்னா, உங்க மனசு எப்போதும் பாசிட்டிவ் எனர்ஜியால நிரம்பி இருக்கணும். நீங்க உங்க மனத்தோட்டத்த எவ்வளவு தூய்மையா, பக்குவமா பார்த்துக்கிறீங்களோ, அவ்வளவு வேகமா நீங்க ஆசைப்பட்ட அத்தனை கனவுகளும் இந்த பிரபஞ்சத்தால் உங்களுக்கு நிஜமாக்கப்படும். இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த 4 ஸ்ட்ராட்டஜியும் சும்மா ஏதோ YouTubeல ஒரு வீடியோ பார்த்தோம், 4 நல்ல விஷயங்கள கேட்டுட்டு போனோம்னு தயவு செஞ்சு அப்படியே கடந்து போயிடாதீங்க. ஏன்னா, இந்த ஈர்ப்பு விதிங்கிறது ஏதோ ஒரு மாயாஜாலமோ, இல்ல யோசிச்சா உடனே நடக்கிற மேஜிக்கோ கிடையாது. இது உங்க வாழ்க்கையோட தரம், உங்க எண்ணங்களோட ஒரு பிரதிபலிப்பு. நம்ம இன்னைக்கு பார்த்தத ஒரு தடவை வேகமா ரீகேப் பண்ணிப்போம். முதல்ல உங்க உள் மன வார்த்தைகள எனக்கு அது வேணும், இது வேணும் அப்படின்னு பற்றாக்குறையான நிலையில இருந்து, நான் ஏற்கனவே ஒரு வெற்றியாளன், நான் ஏற்கனவே ஒரு சாம்பியன் அப்படிங்கிற பவர்ஃபுல்லான ஐ ஆம் மைண்ட் செட்டுக்கு மாத்துங்க. 2வதா, உங்க மனதின் பார்வைய நெகட்டிவிட்டில இருந்து பாசிட்டிவிட்டிக்கு அப்கிரேட் பண்ணுங்க. அப்பதான் இந்த உலகத்துல ஒளிஞ்சிருக்க கோல்டன் வாய்ப்புகள் உங்க கண்ணுக்கு பளிச்சுன்னு தெரியும். 3வதா, உங்க வாழ்க்கையில வர கஷ்டங்களையும், நெகட்டிவ் மனிதர்களையும் ஜஸ்ட் நோட்டீஸ் பண்ணிட்டு கடந்து போங்க. அத பத்தியே திரும்ப திரும்ப பேசி, உங்க பவர்ஃபுல்லான எனர்ஜிய அதுக்கு தீனியா தராதீங்க. கடைசியா, உங்க மனசுங்கிற அந்த பியூட்டிஃபுல்லான தோட்டத்த ரொம்ப பத்திரமா, எந்த ஒரு நெகட்டிவ் குப்பைகளும் உள்ள வராத அளவுக்கு கேட் போட்டு பாதுகாத்துக்கோங்க. உங்ககிட்ட நான் கடைசியா ஒண்ணு சொல்லிக்க ஆசைப்படுறேன். இந்த பிரபஞ்சம் என்னைக்கும் யாருக்கும் அநீதி செய்யறது இல்ல. இப்போ உங்க கண்ணுக்கு முன்னாடி நடக்கிற சூழ்நிலைகள் எல்லாமே தற்காலிகமானது தான். இன்னைக்கு உங்க கையில காசு இல்லாம இருக்கலாம். உங்கள சுத்தி இருக்கிறவங்க உங்கள மதிக்காம அவமானப்படுத்தலாம். நீங்க தொட்ட காரியங்கள் எல்லாம் தோல்வியில முடிஞ்சிருக்கலாம். ஆனா இதையெல்லாம் பார்த்து நீங்க சோர்ந்து போயிடாதீங்க. உங்க உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த எண்ணத்தோட அதிர்வெண்ண ஃப்ரீக்வன்சி நீங்க எப்போ மாத்துறீங்களோ, அப்போ உங்க வெளியே இருக்கிற உலகமும் தானா மாற ஆரம்பிக்கும். உங்களுடைய ஒரு பவர்ஃபுல்லான பாசிட்டிவ் எண்ணம் உங்கள சுத்தி இருக்கிற 1000 நெகட்டிவ் சூழ்நிலைகள உடைச்சு எரியக்கூடிய பவர் கொண்டது. நீங்க இந்த உலகத்துல ஒரு மனுஷனா பொறந்து, வாழ்ந்து, போறதுக்காக பொறக்கல. நீங்க நினைச்சா உங்க உலகத்த உங்களாலேயே மாத்தி எழுத முடியும். அந்த அசைக்க முடியாத கான்ஃபிடென்ஸோட இன்னைக்கு உங்க வாழ்க்கைய வாழ ஆரம்பிங்க. உங்க மேல நம்பிக்கை வைங்க. இந்த பிரபஞ்சத்தின் மேல் நம்பிக்கை வைங்க. இதே மாதிரி இன்னும் ஒரு பவர்ஃபுல்லான வீடியோவோட உங்கள வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் உங்க மனதின் பார்வைய பாசிட்டிவா வச்சுக்கோங்க. தேங்க் யூ so much.